புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்ன பண்ற? ஆன்லைன்ல வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கப்பா. பண்ணு சீக்கிரமா ஒரு வேலைக்கு போற வழியை பாரு. பதிவு பண்ண வேலை உடனே கிடைச்சிருமாப்பா? 6 மாசம் கூட ஆகலாம், 6 வருஷம் கூட ஆகலாம். இப்போ அதுவரை வீட்டில் தான் இருக்கணுமா? பதிவு பண்ணிட்டல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எப்படி வேலை வாங்குறதுன்னு. வாங்க உட்காருங்க. சார், என் பையன் MCA முடிச்சு. அவன் பேர் சத்திவேல். ஆன்லைன்ல அரசாங்க வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டேன். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா இருக்கு. இந்த பையனுக்கு என்ட்ரி கார்டு அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கு. இனாமா இந்த 1 லட்ச ரூபாய். முதல்லயே இதை கொடுத்து தான் நீங்க பேசியிருக்கணும். தைரியமா போங்க. 3 நாள்ல என்ட்ரி கார்டு வீடு தேடி வரும். ரொம்ப நன்றி சார். அப்பா, இன்டர்வியூக்கு கடைசி தேதியும் இன்னைக்கு தான், நீங்க சொன்ன கடைசி நாளும் இன்னைக்கு தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இன்டர்வியூ கார்டு வந்துருச்சு, எனக்கு இன்னும் வரலையப்பா. வரலையா? ஆமா. சரி இரு, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டே வந்துடுறேன். என்ட்ரி கார்டே வரல சார், அதான் வந்தேன். எப்படி வரும்? நான் தான் அனுப்பலையே உங்களுக்கு. ஏன் அனுப்பல? என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு இப்படி சொன்னா எப்படி சார்? நான் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கலைன்னா வேற யாரையா வச்சு காரியத்தை சாய்ச்சிருவேன். நியாயமா ஒருத்தர் கிடைக்க வேண்டியதை பணத்தை கொடுத்து நீ வாங்கிடுவ. வாங்கினா உன் பையன் மக்களுக்கு எப்படி வேலை செய்வான்? பணம் சம்பாதிக்க நான் பாப்பா. அதையும் நீயே சொல்லி கொடுத்துருவ எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு. முத வேலையா நீ கொடுத்த பணம் தான் இங்க இருக்கு. எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. ஒரு நிமிஷம் சார், அங்கெங்க போனீங்க? நீங்க முதல்லயே நீ கவனிச்சிருந்தீங்கன்னா உங்க வேலை எப்பவே முடிச்சிருக்கு. அவரை விட பெரிய அதிகாரி இங்க இருக்கிறாருங்க. அவர் போய் பார்த்து வேலையை முடிச்சுக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் போய் பாட்டேன். சரி சார். சார் சார். என்ன கோபாலு? யார் அது? வர சொல்லு. சரிங்க.
நீங்க வந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுது. உங்க பையனுக்கு வேலை கன்ஃபார்ம். இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ? உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வேற அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்தாங்க, இதுல ஒரு 2 லட்ச ரூபா இருக்கு, அன்பளிப்பா வச்சுக்கோங்க. என்ன இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க? கதவுக்கும் காது இருக்கு. உங்க பையனுக்கு வேலை கன்ஃபார்ம். 4 நாள்ல அப்பாயின்மெண்ட் வேற அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஹலோ, ஏ கண்ணு, சொல்லுங்கப்பா. 4 நாள்ல உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துடும். ஓகேவா? ஓகேப்பா. 4 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருன்னு சொன்னீங்க, இன்னும் வரல. பேசாம என் ஃப்ரெண்டோட அப்பாட்டியை கொடுத்துருப்பேன். கவலைப்படாதடா கண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார்? அவன் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் வேலை கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா பணத்தை அன்பளிப்பா கொடுத்துட்டு வேலை கேட்கிற. இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு. உன்னை போல இருக்கிற மகனுக்கு இங்க வேலையில் இந்த நீ கொடுத்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. கிளம்புறேன். உனக்கு மேல அப்போ ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு கொடுக்கறத கொடுத்தா என் பையனுக்கு வேலையும் கிடைக்கும், உன்னை வேலை விட்டு தூக்கவும் முடியும். செஞ்சு காட்டுமா இல்லையா பாரு. மாணிக்கம், எதுக்கு நிக்கிறாரு? என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா. என்ன விஷயமா ஐயா பார்த்துருக்கீங்க? பையன் வேலை விஷயமா ஐயாவை பார்க்கலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? மணிகண்டன், என்ன விஷயம்? ஒரு பையன் வேலை விஷயமா வந்திருக்காருங்க. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, வேலை உறுதி. மணிகண்டன், ரவிச்சந்திரன் போன் பண்ணி என்னன்னு கேளுங்க. ஓ, அப்படியா? இன்னொரு வாரம் டைம் இருக்கு. அப்புறம் என்ன, ஒரு வாரம் இருக்குல்ல, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஐயா, இதுல 3 லட்ச ரூபா பணம் இருக்கு, லஞ்சமா வச்சுக்கங்க. மணிகண்டன், வந்த லட்சியம் வாங்கி வையே. டிரைவர், வண்டி எடு, அப்புறம் பார்க்கலாம். ஐயா வாங்க, வணக்கம். நான் எப்படி இருக்கிறேன்? புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன்.
வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. ஐயா, இளநீ ஏதாவது போட்டு தருங்களா ஐயா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிங்க ஐயா. ஐயா, போனும் இல்ல, டைமும் ஆயிப்போச்சு. வேலை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்க விட மாட்டேன். உன்னை போல ஆளுங்க எதுவும் செய்ய முடியாதனால தான் பணத்தை கொடுத்து வேலை வாங்குறது ஒரு பேஷனா வச்சிருக்கீங்க. நீங்களே பணம் கொடுக்கறது, அந்த அதிகாரி இவ்வளவு வாங்கிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எங்க மேலேயே பழி போடுறது. நீங்க நேர்மையா இருந்திருந்தா நாங்களும் நேர்மையா இருப்போம். அதுக்குத்தான் நீங்க விடுறது இல்லையே. உன்னை போல ஆளுங்க இருக்கிறவன் கொடுப்பான், ஆனா இல்லாத என்ன பண்ணுவான்? அவனோட நிலைமையில இருந்து நீங்க ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இனாமா கொடுக்கற ஆரம்பிச்சு அன்பளிப்பா மாறி அதே லஞ்சமா உருமாறி இப்ப வந்து ஊழல்ல வந்து நிக்குது. எல்லாம் நீங்க இப்படி பண்றதுனால தான். தனி மனித உரிமையை செய்யறதுக்கு கூட 1500 லஞ்சமா கொடுத்தா தான் செய்யறீங்க. மண்ணையும் மக்களையும் மனிதனையும் பார்த்த எனக்கு இந்த பணம் பெருசா தெரியாது. அது உனக்கு சொன்னா புரியாது. இந்தா, நீ கொடுத்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. ஒரு நிமிஷம், இத வந்து உன்னோட நிறுத்திக்க. வளரும் இளைய சமுதாயத்துக்கு இதையெல்லாம் கத்துக் கொடுத்து அவங்களையும் அவங்க வாழ்க்கையும் சீரழிச்சிடாதீங்க. மணிகண்டா, இவனை போல தரங்கட்டாளர்கிட்ட பணம் இருக்கிறதுனால தான் தனிமனித வளர்ச்சியும் நாட்டினுடைய பொருளாதாரமும் சீர்குலையுது. லஞ்சம் மட்டும் வாங்குறது குற்றம் இல்ல, லஞ்சத்தை கொடுக்க தூண்டுறானுங்கள அவன் மேல இருந்தா குற்றம். நீ என்ன பண்ற? இன்ஸ்பெக்டர் போன போடு, அவனை கைது பண்ண சொல்லு. சரிங்க ஐயா.